இந்த மார்க்கத்தில் குர்ஆன் ஹதீஸை புரிவதற்கு உரைக்கல்லாக அடிப்படையாக சஹாபாக்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே பிதஅத்வாதியாக நீ இருக்காதே என்றால் என்ன அர்த்தம்? எந்த ஒரு கருத்து, எந்த ஒரு அமல், எந்த ஒரு காரியம் சஹாபாக்களிடத்தில் இல்லையோ அந்த கருத்தை நம்பிக்கை கொள்ளக்கூடியவனாக, அந்த கருத்தை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக, அந்த அமலை நீ செய்பவனாக, அந்த சடங்கை நீ செய்பவனாக இருக்கக்கூடாது. வலா தக்கு பிதஇய்யன். நான் ஹதீஸ்ல இருந்தா தான் ஏத்துப்பேன், குர்ஆன்ல இருந்தா தான் ஏத்துப்பேன், அபூபக்கர் சொல்லியிருந்தா ஏற்றுக்க மாட்டேன், உமர் சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டேன், உஸ்மான் சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டேன், சஹாபாக்கள் சொல்லியிருந்தா ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் அவர் தான் இன்றைக்கு ரொம்ப பேரு குர்ஆன் ஹதீஸ்ல ரொம்ப பக்கா, தௌஹீதுல ரொம்ப பக்கான்னு விளங்கி இருக்கிறாங்க. மொத்த வழிகேடு அவன்கிட்ட இருந்து அடுத்து ஆரம்பமாக போகுது. சில பேர் என்ன விளங்குறாங்க? தர்காக்கு போகாதவங்க, ஃபாத்திஹா மௌலூது கத்தம் ஃபாத்திஹா செய்யாதவங்க, இவங்க பக்கா தௌஹீத்வாதி, இவங்க பக்கா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றவங்க. கிடையவே கிடையாது. ஹாரிஜியாக்கள் எடுத்துக்கோங்க, முஅத்தஸிலாக்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இன்னும் இந்த மாதிரி எத்தனையோ கூட்டம் இபாதத்திலையும் அதே போல மார்க்கத்தினுடைய பல விஷயங்களை உறுதியா பின்பற்றுவதிலையும் ரொம்ப தெளிவா உறுதியா இருந்தாங்க. ஆனா அதே நேரத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தில் அவர்கள் யாராக அடையாளம் காணப்பட்டார்கள்? வழிகேடர்களாக அடையாளம் காணப்பட்டார்கள். அதுக்கு காரணம் என்ன? சஹாபாக்களுடைய விளக்கத்தை எடுக்காத காரணத்தினால. பாருங்க, ஒரு சின்ன உதாரணம். அல்லாஹ் சொல்றான், வஸ்ஸாரிகு வஸ்ஸாரிகத்து ஃபக்தஉ ஐதியஹுமா, திருடியவளையும் அவர்களின் கைகளை வெட்டுங்கள் என்று. ஒரு கூட்டம் சொன்னார்கள் கம்கட்டு வரைக்கும் வெட்டணும்னு சொல்லி. ஒரு கூட்டம் என்ன சொன்னாங்க? கம்கட்டு வரைக்கும் வெட்டணும்னாங்க. அல்லாஹ் கைங்கிறான், கைங்கிறது விரல் நுனியிலிருந்து கம்கட்டு வரைக்கும். நாங்க குர்ஆனை பக்காவா பின்பற்றுறோம்னு சொன்னாங்க. ஹதீஸ் என்ன சொல்கிறது? அவர்களது கைகளை வெட்டுங்கள் என்றால் மணிக்கட்டு வரை என்று சொல்கிறது. நாங்க ஏத்துக்க மாட்டோம். ஏன்னா இந்த ஹதீஸை ஒரு சில சஹாபி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு சில பேர் சொல்றாங்க, அதை நம்ப முடியாது. குர்ஆன்ல எப்ப கையின் வந்துருச்சோ நாங்க விரல் நுனியிலிருந்து கம்கட்டு வரைக்கும் வெட்டுவோம். நாங்க வழிகேடா இல்லையா? திருமணமானவர் விபச்சாரம் செய்தால் கல்லறிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டிருக்கிறார்கள். பிறகு அபூபக்கருடைய காலத்தில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, உமருடைய காலத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, உஸ்மானுடைய காலத்திலே, அலியினுடைய காலத்திலே ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். ஒரு கூட்டம் வந்துச்சு இல்லையே. குர்ஆன்ல என்ன இருக்கு? அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத ஜல்தத்தின். ஜினா செய்த பெண்ணை, ஜினா செய்த ஆணை 100 அடி அடியுங்கள் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது திருமணமானவங்களாக இருந்தாலும் சரி, திருமணம் ஆகாதவங்களாக இருந்தாலும் சரி. ஹதீஸ்ல பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. அது குர்ஆனுக்கு மாற்றமா இருக்கிறதுனால ஹதீஸை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த ஹதீஸ் ஹபருல் ஆகாது, அதெல்லாம் நம்ம நம்பணும்னு அவசியம் கிடையாது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப எவன் ஒருவன் குர்ஆனிலிருந்து ஹதீஸை பிரிப்பானோ அவனும் வழிகேடு. எவன் ஒருவன் ஹதீஸிலிருந்து சஹாபாக்களுடைய அமலை பிரிப்பானோ அவனும் வழிகேடன். அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் எப்படி அமல்படுத்தினார்களோ அந்த அடிப்படையில் ஏற்றுக்கொண்டவர்கள் தான் யாரு? நேர்வழி பெற்றவர்கள். والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين تبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه. அவர்களுக்கு தான் சொர்க்கம், அவர்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இருக்கிறது. أعد الله لهم جنات تجري تحتها الأنهار خالدين فيها. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நதிகள் ஓடக்கூடிய சொர்க்கங்களை தயாரித்து வைத்திருக்கிறான். ذلك الفوز العظيم. அதுதான் மகத்தான வெற்றி. சரி, அப்ப இது எதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை இங்க கொண்டு வந்தோம்? வலா தகு பிதஇயன், பிதஅத்வாதியாக நீ இருக்காதே என்று சொல்லும்போது எது பிதஅத்? எதை நாம் பிதஅத்தாக அடையாளம் காணணும்? எது சஹாபாக்களிடத்திலே அறியப்படவில்லையோ. ஆகவேதான் சஹாபாக்களுடைய காலத்தில், அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதற்கு முன்னாடி இருந்த சஹாபாக்களுடைய அந்த நிலைப்பாடு இருக்கிறதா, அதுதான் இஜ்மா. அதற்கு பின்னால் மார்க்கத்திலே புகுத்தப்பட்டது எல்லாமே பிதஅத்தாக ஆகும். புரியுதுங்களா?
ஆகவே எதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அவர்களின் தோழர்களோ நமக்கு போதிக்கவில்லையோ அது நேர்வழியாக மார்க்கமாக ஆகாது, மாறாக அது வழிகேடாகும். அதைத்தான் மார்க்கத்தில் பித்அத் அனாச்சாரம் என்று கூறப்படும். அது ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கொள்கையாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சிந்தனையாக இருந்தாலும் சரி. அப்ப இந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்க பக்காவா கிளீனா தௌஹீதை தெளிவா எடுத்து சொல்றோம் என்று சொல்லக்கூடிய தௌஹீத் ஜமாத்து, அதிலிருந்து பிரிஞ்ச 10 கணக்கில் உள்ள அத்தனை ஜமாத்துகளும் யார் அவர்கள்? பித்அத்வாதிகள். எப்படி ஃபாத்திஹா மௌலூது கத்தம் மீலாது கொண்டாடுறவங்க பித்அத்வாதிகளோ அனாச்சாரக்காரர்களோ, அதே போலதான் குர்ஆன் சுன்னாவை தெளிவாக பின்பற்றுகிறோம், இஸ்லாமை தூய வடிவிலே பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு, இஸ்லாமை தூய வடிவிலே பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு சஹாபாக்களிடத்தில் இல்லாத கருத்துக்களை சிந்தனைகளை மார்க்கத்திலே புகுத்தி அந்த சிந்தனைகளை அவர்கள் மார்க்கமாக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, அவர்களும் பித்அத்வாதிகள். ஏன்னா நம்முடைய சிந்தனையில சமீப காலமா ஒரு பக்கமாகவே சொல்லப்பட்டு எது பதிந்திருக்கிறது என்று சொன்னா, தர்காக்கு போறது பித்அத், கரெக்ட் தான். ஃபாத்திஹா ஓதுறது பித்அத், ஃபாத்திஹா ஓதுறவங்க பித்அத்வாதி, மௌலூத் ஓதுறவங்க பித்அத்வாதி, மீலாது கொண்டாடுறவங்க பித்அத்வாதி. இவர்களை மட்டுமே பித்அத்வாதி நினைக்கிறோம். இந்த தௌஹீத் ஜமாத்து, அதிலிருந்து பிரிஞ்சு வந்த அத்தனை ஜமாத், இவர்களை யாருமே பித்அத்வாதின்னு புரிஞ்சுக்கிறது இல்ல, விளங்கிக் கொள்றதல்ல. இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சரியான உலமாக்களுடைய பார்வையில இவர்களும் பித்அத்வாதிகள், இவர்களும் பித்அத்வாதிகள். ஆகவே யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த முறையில், நபித்தோழர்கள் பின்பற்றிய முறையில் மார்க்கத்தை பின்பற்றுவாரோ, இன்னும் அதில் பித்அத்துகளை கலக்க மாட்டாரோ, அவர் இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவார். இம்மையின் வெற்றி என்பது அல்லாஹுவின் நேர்வழியாகும், மறுமையின் வெற்றி என்பது அல்லாஹுவின் பொருத்தமும் மன்னிப்பும் சொர்க்கமும் ஆகும். இந்த பாராகிராஃபை இன்னும் கொஞ்சம் டீப்பா நீங்க புரியணும். திரும்ப கவிதையினுடைய கருத்துக்கு போங்க. தமஸ்ஸக் பிஹப்லில்லாஹி வத்தபிஇல் ஹுதா வலா தகு பித்இயன் லஅல்லக துஃப்லிஹு. 3 அடிப்படைகளை சொல்றாங்க, அதுக்கு ஒரு ரிசல்ட்டை சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கயிற்றை பற்றி பிடி, என்னது அது? குர்ஆன். நேர்வழியை பின்பற்று, யார் அது? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீ பித்அத்வாதியாக இருக்காதே, அதுக்கு என்ன விளக்கம்? சஹாபாக்களுடைய வழியில இரு, பின்னால் வந்தவர்களுடைய வழியில நீ போய் விடாதே, பின்னால் வந்தவர்களுடைய வழியில நீ சென்று விடாதே. லஅல்லக துஃப்லிஹு, அப்பதான் நீ வெற்றி பெற முடியும். இதான் ரிசல்ட்.